ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி. இன்றைக்கி இஃபா சிக்கனும் குபூஸும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா கீறி விட்டுக்கோங்க. 1/2 லெமன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா அதை நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கு பிறகு எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு அந்த 2 லெக் பீஸையும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாகவே இது பண்ணுங்கள், குக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், கொஞ்சம் சிம்லேயே நல்லா அந்த மசாலா கோட்டிங் எல்லாமே சேர்கிற மாதிரி அதை கொஞ்சம் பொறுமையாகவே குக் பண்ணுங்கள். பாருங்கள், பெரட்டி போட்டால் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ரோஸ்டடாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா குக் ஆகணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கருக வச்சிடாதீங்க, கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இதுக்கு நம்ம மயோனிஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். 2 எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. 1/2 கப்பு மில்க் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மயோனிஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சிக்கனும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அது மேலே அந்த மயோனிஸை ஊற்றிடுங்க. இதுதான் இஃபா சிக்கன், சூப்பராக இருக்கும். புதுசாக பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். மேலே கார்னிஷ்க்கு மல்லித்தலை தூவி விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இஃபா சிக்கன். இதுக்கு நம்ம ஒரு குபூஸ் ரெடி பண்ணிவிடுவோம். குபூஸ் ரெடி பண்ணுறது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு டம்ளரில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்ரு ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் பால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுதான் நம்ம குபூஸ் மாவில் கலக்க போகிறோம். குபூஸ் மாவு கோதுமை மாவுலேயும் கலக்கலாம், மைதாலையும் போடலாம். நான் மைதாவில் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம கலக்கி வச்ச அந்த மிக்சிங் அதையும் ஊற்றிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். மாவு எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா சப்பாத்தி பக்குவத்துக்கு உருட்டி ஆயிலெலாம் போட வேணாம், அப்படியே போட்டு வாட்டினாலே எப்படி குபூஸு எவ்வளோ சூப்பராக உப்பிட்டு வருது பாருங்கள். குபூஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இஃபா சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இது 2 காம்பினேஷனுக்கும் சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இஃபா சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.